வணக்கம். இன்றைய கவிதையின் தலைப்பு கனவின் கூடு, த நெஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். கவிதை பின்புலம். நான் என்பது தனித்த நிலையான உண்மையல்ல. உடல், உணர்வுகள், நினைவுகள், மூளைச் செயல்பாடுகள் ஆகியவற்றின் கூட்டு விளைவாகத் தோன்றும் ஒரு மாயை, இலூஷன். அது எந்த கருத்தையும், அது ஒரு நிலையான சாராம்சமல்ல, மாறாக ஒரு தொடர்ச்சியான செயல்முறை, ப்ராசஸ் என்பதையும் மையமாக கொண்டது இக்கவிதை. இனி கவிதைக்குள் செல்வோம். இந்த நான் ஒரு காயத்தின் விளிம்பில் தொடங்கும் தீ, நரம்புகளில் ஓடும் சோடியம் பொட்டாசியத்தின் பாயும் மின்னல். அதன் கீற்றுகள் தொடுக்கின்றன ஒரு புதிர் வடிவம். அதன் தொடர் தேடலின் பெயரே நான். நரம்பு மின்னலில் ஒரு குரல் இரைச்சலற்ற சிதறிய விதையாய் துளிர்க்கிறது. அது நான். அது மூச்சின் முள்நுனியில் காய்ந்த மழை மண்ணின் நினைவுகளாய் சுழல்கிறது. குழந்தை தளிர்முகம் ஒன்று, தேன் படிந்த காதல் மொழி ஒன்று, தோல்வியின் எதிரொலி ஒன்று. இவற்றை கூட்டிப் பொருத்திய ஒட்டுச்சீட்டு ஆட்டம். பெருமூச்சின் மூலையில் ஒளியாடும் நினைவு தூசிதானா நான்? சதைக்குள்ளே ஒரு சுரங்கம், எலும்புகள் முட்டி மோத, இதயம் எனும் இயந்திரம் நினைவுகளை அரைக்க. மூளையின் முட்டைகளில் நரம்பணுக்கள் கூடி எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்க. இந்த உற்பத்தி கூடத்தின் புகைப்படமா நான்? காற்றில் எழுதிய கவிதை போல், கடலில் வரைந்த பாதை போல், எப்போதும் கழன்று கொண்டிருக்கும் இந்த பொய்த்தோல். நிழலின் ஆழத்தில் நிழல்களை தேடும் வெறும் ஒலி. நான் என்பது ஒரு நரம்பின் தவறான துடிப்போ, கனவு கூட்டில் பின்னிய சொந்தம், தனிமையின் அடர்த்தியில் தானாய் வெடிக்கும் பரிதாபத்தின் வெடிகுண்டு. ஆம், நான் எனும் மாயை நீரில் எழுதிய எழுத்து. சூரியன் உச்சிக்கு வரும் முன்பே ஆவியாகி வானத்தோடு கலக்கும் பூஜையற்ற புகை. கால்களில் சிக்கும் சேற்றின் சுமை, கை நிறைய வேரூன்றிய புழுதி, இதயம் எனும் கிணற்றில் சத்தம் போட்டிழுக்கும் வாளி. நான் என்ற அந்திவெயில் கால் பதித்த மணலில் எழுந்த ஒரு நிழல் பயணம். திரும்பி பார்க்கும் தருணத்தில், கை நீட்டிய காலத்தில், உருகி கரைந்து கலந்து போகும் ஒரு நீர்த்துளி மாயை. தனித்து நிற்கும் பாறை என்று நினைத்து கொண்ட பூச்செடி, வேர்பாய்ச்சிய மந்தான் அதன் மூச்சென அறியாத பேதைமை. அகந்தையின் விதை உணர்வின் ஈரத்தில் முளைத்து பற்றுக்கோடுகளின் கிளை எடுத்து, இது என், அது உன் என்ற வேலியால் சூழப்பட்டு ஒரு தோட்டமாய் கனவு காணும். அக்கனவே நான். ஆம், நான் என்பது எல்லாமாய் ஒன்றுமில்லாத மாயை. ஆக்கம் ஆதிசக்திவேல். மிக்க நன்றி.